ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆகாஷ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் 12. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் லெசனில் அதோட ப்ராப்ளம்ஸை பற்றி பார்ப்போம். ப்ராப்ளம்ஸ்னால் வெறும் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்லை, அதை பேஸ் பண்ண கான்செப்ட்ஸை பற்றியும் பார்ப்போம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ. ஸோ பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு பேக் பட்டீஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம் ஆன், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து, what change would happen in the rate constant of a reaction when there is a change in its temperature? How can this temperature effect on the rate constant be represented quantitatively? ஸோ இந்த கொஷினை வந்து நம்ம ட்வைஸ் த்ரைஸ் படித்து பார்த்தோன்னா இது என்ன டாபிக் பேஸ் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கொஷின் வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் த ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் டாபிக் பேஸ் பண்ணுது. ஸோ அதுக்கு ஒரு கான்செப்ட் மேப் பார்ப்போம் நம்ம. இப்போ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து, கெமிக்கல் ரியாக்ஷன் ரைஸ் இன் டெம்பரேச்சர் பை 10 degree Celsius, த ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் நியர்லி டபுள். ஸோ இல்லை கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆகுது, அது எப்படின்னா பை 10 degree Celsius, அதனால த ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் நியர்லி டபுள்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு உள்ள ஃபார்முலா வந்து K ஈக்குவல் டு AE பவர் மைனஸ் EA டிவைடட் பை RT. இதில் கேன்றது வந்து ரேட் கான்ஸ்டன்ட், ஏன்றது வந்து ஃப்ரீக்குவென்சி ஃபேக்டர், ஆர் வந்து கேஸ் கான்ஸ்டன்ட், டி டெம்பரேச்சர் அண்ட் இஏ வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ அங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். H2 + I2 gives us 2HI. ஸோ அதை தான் நான் வந்து இந்த ஃபார்மில் எழுதியிருக்கேன். H + I bond I gives us அந்த ப்ராடக்ட் ஃபார்மேஷன், அந்த ப்ராசஸ் வந்து இந்த ஸ்கொயர் டைப்பில் ப்ராசஸிங் ஆகும். ஸோ கிவ்ஸ் அஸ் 2 மாலிக்யூல் HI நம்மளுக்கு வரதுனால H bond I + H bond Iன்னு எழுதியிருக்கேன். ஸோ அது கீழே உள்ள கிராஃப் வந்து தான் அந்த ரியாக்ஷனுக்கான கிராஃபு. ஸோ அதில் இனிஷியலில் வந்து H2 + I2ன்னு வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன், அதுதான் இனிஷியல் ஸ்டேஜு. ஸோ அது ரெண்டும் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு எனர்ஜி ரிக்வயர் பண்ணும். ஸோ அந்த டைமில் வந்து டாப் மோஸ்ட் அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் அந்த இடத்துக்கு போகும். ஸோ அந்த ப்ராடக்ட் ஃபார்மேஷன் அப்போது எனர்ஜி ரிலீஸ் பண்ணும்போது டீகம்போஸ் ஆகும். ஸோ அதனால தான் அது வந்து அந்த கர்வ் வந்து லோவர் ஆகிடுது. ஸோ அந்த பி பொசிஷனில் வந்து 2HI போட்டிருக்கேன். ஸோ அந்த இடத்துல டீகம்போஸ் ஆகி ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அது கீழே உள்ள கிராஃப் வந்து கைனட்டிக் எனர்ஜி எக்ஸ் ஆக்சிஸ், ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ அதில் வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்லேயும் வந்து கைனட்டிக் எனர்ஜி லோவாக இருக்கும். ஸோ அந்த பீக் அந்த மிடில் அந்த பாயிண்டில் தான் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் கைனட்டிக் எனர்ஜி இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராஃபும் கைனட்டிக் எனர்ஜி எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். இதில் 2 கர்வ் இருக்குது. ஃபஸ்ட்டு கர்வ் வந்து வெறும் டெம்பரேச்சர் டீயோட இது ரெப்ரசன்ட் பண்ணி வர்றது. செகண்ட் வந்து வித் கான்ஸ்டன்ட்டோட வருது, T + 10. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் இன்டியூஸ் பண்ணுறதுனால இந்த கர்வ் வந்து ப்ராட் ஆகும். ஸோ அந்த ஏரியா வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் அடிஷ்னல் மாலிகூல்ஸ் விச் ரியாக்டட் அந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரோட ரியாக்ட் பண்ணுறது. ஸோ தேர்ட் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, K ஈக்குவல் டு AE பவர் மைனஸ் EA பை RT. ஸோ அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம 2 டேர்மாக வச்சு எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து K ஈக்குவல் டு AE பவர் மைனஸ் EA பை RT எடுத்துக்கிறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம நேச்சுரல் லாக் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா log K ஈக்குவல் டு log ஆஃப் AE பவர் மைனஸ் EA பை RT. ஸோ நேச்சுரல் லாக் அந்த ஃபார்முலா படி log K ஈக்குவல் டு log A மைனஸ் EA பை RTன்னு வருது. ஸோ இப்போ நம்ம நேச்சுரல் லாக்லேருந்து நார்மல் லாக் மாற்றும் போது இன்ட்டு 2.303 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2.303 இன்ட்டு log K ஈக்குவல் டு 2.303 இன்ட்டு log A மைனஸ் EA பை RT. ஸோ நம்ம 1/2.303 வந்து போத் சைடில் மல்டிப்ளை பண்ணோன்னா log K ஈக்குவல் டு log A மைனஸ் EA பை 2.303 RT. இப்போ நம்ம 2 டேர்மாக அது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். log K1 ஈக்குவல் டு log A மைனஸ் EA பை 2.303 RT1 and log K2 equal to log A minus EA by 2.303 RT2. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா 2 minus 1 பண்ணோன்னா log K2 minus log K1 equal to minus EA by
2.303 R வந்து காமனாக இருக்கிறதுனால காமனை வெளியே எடுத்துகிட்டு 1/T2 மைனஸ் 1/T1 நம்ம எழுதுகிறோம் ப்ராக்கெட்டில். ஸோ நம்ம லாக் K2 மைனஸ் லாக் K1ன்ற ஃபார்முலா வந்து லாக் ஆஃப் M/Mன்றதை வந்து நம்ம டிரைவ் பண்ணி எழுதணுன்னா லாக் K2 மைனஸ் K1 எழுதுவோம். ஸோ அதை நம்ம லாக் K2/K1 மாற்றிப்போம். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் EA/2.303 R இன்ட்டு எல்சிஎம் எடுத்தோன்னா T1 மைனஸ் T2/T1 T2ன்னு வரும். ஸோ அப்போ நம்ம மைனஸ் சிம்பிளை எடுக்கிறதுக்கு லாக் K2/K1 ஈக்குவல் டு EA/2.303 R. ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா EA/2.303 R இன்ட்டு T2 மைனஸ் T1/T1 T2ன்னு வந்துடும். ஸோ இதுதான் அதுக்கூட ஃபைனல் ஈக்குவேஷன். இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்க்கான ஆன்சர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கொஷின் இன்னொரு தடவை ரீட் பண்ணிப்போம். வாட் சேஞ்ச் வுட் ஹேப்பன் இன் த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ரியாக்ஷன் வென் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் இட்ஸ் டெம்பரேச்சர்? ஹவு கேன் திஸ் டெம்பரேச்சர் எஃபெக்ட் ஆன் ரேட் கான்ஸ்டன்ட் பி ரெப்ரசன்டட் குவான்டிடேட்டிவ்லி? ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் வந்து கேன்னு கூட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். த ரேட் கான்ஸ்டன்ட் increases with increase of temperature and becomes nearly double for every 10 degrees Celsius rise of temperature. So this temperature effect on the rate constant is represented as K equal to A e power minus EA by RT. ஸோ இங்கே வந்து ரேட் கான்ஸ்டன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. எதுக்காக வித் எதோட இன்க்ரீஸ் ஆகும்னா இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் டபுள் ஆகும் ஃபார் எவ்ரி 10 degree ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இந்த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து K ஈக்குவல் டு ஏஇ பவர் மைனஸ் EA by RTன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே கான்செப்ட் மேப்பில் பார்த்த மாதிரி EA வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி, A வந்து ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், K வந்து ரேட் கான்ஸ்டன்ட், R வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் T வந்து டெம்பரேச்சர். இப்போ நம்ம செகண்ட் கொஷின் பார்ப்போம். செகண்ட் கொஷின் வந்து இன் அ சியூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் இன் வாட்டர் த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ் வேர் அப்டெயின்டு. ஸோ நம்மளுக்கு வந்து டைம் இன் செகண்ட்ஸ் அப்புறம் எஸ்டர் மோல் பர் லிட்டர்னு கான்சன்ட்ரேஷன் கிடச்சிருக்கு. ஸோ 0 செகண்ட்ஸில் வந்து 0.55 மோல் பர் லிட்டர் இருந்திருக்கு எஸ்டரு. 30 செகண்ட்ஸுக்கு வந்து 0.31, 60 செகண்ட்ஸுக்கு 0.17 அண்ட் 90 செகண்ட்ஸுக்கு வந்து 0.085. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து கால்குலேட் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பிட்வீன் த டைம் இன்டர்வல் 30 to 60 செகண்ட்ஸ். செகண்ட் சப்டிவிஷன் வந்து calculate the pseudo first order rate constant for the hydrolysis of ester. ஸோ இந்த கொஷின் வந்து நம்மளுக்கு டைரெக்டாகவே தெரியும் இது pseudo first order பேஸ் பண்ணின்னு. ஸோ அதுக்கு ஒரு கான்செப்ட் மேப் பார்ப்போம். ஸோ pseudo first order ரியாக்ஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஸோ நம்ம 2 எலிமெண்ட் கன்சிடர் பண்ணுறோம். ஒன்று வந்து வாட்டர் அண்ட் இன்னொன்று வந்து எத்தைல் அசிட்டேட். On hydrolysis of 0.01 moles of ethyl acetate with 10 moles of water, amount varies at beginning T equal to 0 and completion at T. So நம்ம வந்து on hydrolysis of 0.01 mole of ethyl acetate எடுத்துக்கிறோம். அப்புறம் with 10 mole of water எடுத்துக்கிறோம். அதோட அமௌண்ட் வந்து வேரி எங்கே ஆகும்னா அட் த பிகினிங் அப்புறம் கம்ப்ளீஷன். ஸோ CH3COO-C2H5 வந்து இத்தைல் அசிட்டேட்டு ப்ளஸ் H2O gives us CH3COOH ப்ளஸ் C2H5OH. ஸோ அட் பிகினிங் T equal to 0 வந்து CH3COO-C2H5 வந்து 0.01 மோல், H2O வந்து 10 மோலு. அப்புறம் ப்ராடக்ட் சைடில் வந்து CH3COOH வந்து 0 மோல்ஸ் ப்ளஸ் C2H5OH வந்து 0 மோல்ஸ். அட் கம்ப்ளீஷன் அட் T வந்து CH3 இத்தைல் அசிட்டேட் வந்து CH3COO-C2H5 வந்து 0 மோல்ஸ், H2O வந்து 9.9 மோல்ஸ்,
CH3COOH வந்து 0.01 மோல், அப்புறம் C2H5OH வந்து 0.0 மோல்ஸ். ஸோ இதுக்கு நம்ம ரேட் எழுதணும்னா ரேட் ஈக்குவல் டு K டேஷ் இன்ட்டு CH3COOC2H5 இன்ட்டு H2O. ஸோ இப்போ நம்ம H2O வந்து கான்ஸ்டன்ட்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ரேட் ஈக்குவல் டு K இன்ட்டு CH3COOC2H5ன்னு எழுதுகிறோம், வேர் K ஈக்குவல் டு K டேஷ் ஆஃப் H2O. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து இன்வேஷன் ஆஃப் சுகர் கேன். ஸோ சுகர் கேனோட ஃபார்முலா வந்து C12H22O11 on plus H2O gives us C6H12O6 plus C6H12O6. ஸோ இதுவும் ஆன் ஹைட்ராலிசிஸ். அப்புறம் ரேட் வந்து எழுதணுன்னா ரேட் ஈக்குவல் டு K இன்ட்டு C12H22O11. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து இன்வேஷன் ஆஃப் சுகர் கேன். அது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் சியூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ நம்ம செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு கொஷின் படிச்சிருவோம். In a pseudo first order hydrolysis of ester in water, the following results were obtained. ஸோ அந்த டேப்லர் காலமில் டைம் வந்து செகண்ட்ஸ்லேயும் எஸ்டர் மோல் பர் லிட்டரில் கொடுத்துருக்காங்க. 0 செகண்ட்ஸில் வந்து 0.55, 30 செகண்ட்ஸில் 0.31, 60 செகண்ட்ஸில் 0.17 அண்ட் 90 செகண்டில் 0.085. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து calculate the average rate of reaction between the time interval 30 to 60 seconds. Second subdivision வந்து calculate the pseudo first order constant for the hydrolysis of ester. So first subdivision வந்து average rate during time interval 30 to 60 second. ஸோ அதோட கான்சன்ட்ரேஷன் நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு பை டைமையும் சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ C2 - C1 பை T2 - T1. ஸோ C2 வந்து 60யோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0.17 அண்டு 0.31 - 0.17 by 60 - 30 gives us equal to 0.14 by 30. ஸோ நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 4.6 into 10⁻³ mole per liter per second. ஸோ செகண்ட் கொஷின் வந்து calculate the pseudo first order constant for the hydrolysis of ester. ஸோ இங்கே வந்து நம்ம அந்த K dash equal to 2.303 by T log of A0 by A. ஸோ இதில் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வந்து A0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து 0.55 மோல்ஸு. ஸோ வென் அட் 30 டிகிரியில் வந்து 30 செகண்ட்ஸில் வந்து K1 dash equal to 2.303 by 30 log of 0.55 by 0.31 ஈக்குவல் நம்ம லாக் ஆன்சர் கண்டுபிடிச்சி போட்டோன்னா 1.92 into 10⁻² per second வரும். ஸோ டைம் அட் 60 செகண்ட் ஈக்குவல் டு K2 dash gives us equal to 2.303 by 60 log of 0.55 by 0.17 equal to 1.6 into 10⁻² per second. ஸோ when time at 90 செகண்டில் வந்து K3 dash equal to 2.303 by 90 log of 0.55 by 0.085. ஸோ டிவைட் பண்ணோன்னா ஈக்குவல் டு 2.07 into 10⁻² per second. ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக K1 dash equal to K dash equal to K1 dash plus K2 dash plus K3 dash by 3. ஸோ வந்த ஆன்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பை 3 டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ 1.91 plus 1.96 plus 2.07 the whole thing into 10⁻² whole divided by 3. ஸோ நம்ம டோட்டலாக ஆட் பண்ணி டிவைட் பை 3 பண்ணோன்னா நம்மளுக்கு வர ஆவரேஜ் ஆன்சர் வந்து 1.8 into 10⁻² per second. இப்போ நம்ம தேர்ட் கொஷின் பார்ப்போம். A reaction is first order in A and second order in B. ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து ரைட் த டிஃபரன்ஷியல் ரேட் ஈக்குவேஷன். செகண்ட் சப்டிவிஷன் வந்து ஹவு இஸ் த ரேட் அஃபெக்டட் ஆன் இன்க்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B 3 times
தேர்ட் ஒன் வந்து ஹவு இஸ் த ரேட் அஃபெக்டட் வென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் ஏ அண்ட் பி இஸ் டபுள்ட். ஸோ இந்த கொஷின் வந்து ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன்ற டாபிக் பேஸ் பண்ணி வர்றது. ஸோ அதுக்கு ஒரு கான்செப்ட் மேப் பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஆர் gives us P. ஸோ ரியாக்டன்ட் gives us ப்ராடக்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து rate of disappearance of R equal to decrease in concentration of R by time taken. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ஆர் பை டெல்டா டி. இங்கே ஏன் மைனஸ் டெல்டா ஆர் போடுறோன்னா த டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், இங்கே ஆர் வந்து ரியாக்டன்ட் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பை டைம் டேக்கன் ப்ளஸ் டெல்டா பி பை டெல்டா டி. ஸோ இங்கே பி வந்து ப்ராடக்டை ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ நம்ம தேர்ட் கொஷினான ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை கொஷினை பார்த்துருவோம். ஸோ ரியாக்ஷன் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் இன் ஏ அண்ட் செகண்ட் ஆர்டர் இன் பி. ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து ரைட் த டிஃப்ரென்ஷியல் ரேட் ஈக்குவேஷன். செகண்ட் சப்டிவிஷன் வந்து ஹவு இஸ் த ரேட் அஃபெக்டட் ஆன் இன்க்ரீஸிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி 3 times. தேர்டு சப்டிவிஷன் வந்து ஹவு இஸ் த ரேட் அஃபெக்டட் வென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் ஏ அண்ட் பி இஸ் டபுள்ட். ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து டிஃப்ரென்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் கேட்டிருக்கிறதுனால டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு கே ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து கான்சன்ட்ரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ஏ வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன், அது ஃபஸ்ட் ஆர்டர் இருக்கிறதுனால எந்த பவர்ஸ் வராது. ஸோ பி இஸ் இன் செகண்ட் ஆர்டரு. ஸோ அதனால் கான்சன்ட்ரேஷன் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு மேலே ஸ்கொயர் போடணும், பவர் 2 போடணும். ஸோ பி பவர் 2. ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து ரேட் ஈக்குவல் டு கேஏபி ஸ்கொயரு. ஸோ வென் பி பிகம்ஸ் 3 times. ஸோ இப்போ நம்ம பியை வந்து 3 times மல்டிப்ளை பண்ணோன்னா கேஏ 3b த ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ 3யை வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா 9 times. ஸோ 9KAB ஸ்கொயர் வரும். தேர்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து வென் போத் த டேர்ம்ஸ் வந்து டபுள் பண்ணோன்னா கே 2a இன்ட்டு 2b த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணோன்னா 4 இன்ட்டு 2 8. ஸோ 8KAB ஸ்கொயர் வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எம்பிஎம் பார்ப்போம், அதாவது மாடல் ப்ராப்ளம் மேப்பிங். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்த 3 கொஷினுமே 3 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். ஸோ அந்த 3 டாபிக்ஸ்லேயுமே என்னென்ன டைப்பில் கொஷின் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் த ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். அதில் வந்து நம்ம 2 ஈக்குவேஷன் பார்த்தோம். ஒன்று வந்து கே ஈக்குவல் டு ஏஇ பவர் இ மைனஸ் இஏ பை ஆர்டி அண்ட் லாக் K2 by K1 equal to EA by 2.303 R into T2 minus T1 by T1 T2. ஸோ இதில் வந்து மேலே ரேட் கான்ஸ்டன்ட், அந்த ஈக்குவேஷனில் ரேட் கான்ஸ்டண்ட்டை கேட்பாங்க. இன்னொன்று வந்து ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். தென் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதாவது 2 ரேட் கான்ஸ்டன்ட் அண்ட் 2 டெம்பரேச்சர் கொடுத்தாங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம செகண்ட் டாபிக் வந்து சியூடோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதில் வந்து நம்ம 2 ஈக்குவேஷன் பார்த்தோம். ஒன்று வந்து C2 minus C1 by T2 minus T1. ஸோ அது வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் டியூரிங் டைம் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறது. அண்ட் K டேஷ் ஈக்குவல் டு 2.303 by T log A டாட் பை A வந்து சியூடோ ஃபஸ்ட் ஆர்டரோட ஈக்குவேஷன். அது வந்து சியூடோ ஃபஸ்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணதும். ஸோ தேர்ட் டாபிக் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அதில் வந்து நம்ம 2 ஈக்குவேஷன் பார்த்தோம், மைனஸ் டெல்டா ஆர் பை டெல்டா டி அண்ட் ப்ளஸ் டெல்டா பி பை டெல்டா டி. ஸோ இதை ரெண்டும் பற்றி நம்ம ஒரு கான்செப்ட் மேப்பே பார்த்தோம். ஸோ இதில் வந்து நான் தேர்ட் கொஷின் போட்டிருந்தால அந்த ரேட் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி டைப்லேயும் ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ இங்கே டெல்டா பி அண்ட் டெல்டா ஆர் அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறதும் கேட்பாங்க. ஸோ நம்ம எடுத்த 3 கொஷினில் வந்து இந்த டைப்பில் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 3 கொஷின் உங்களுக்காக சால்வ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 3 கொஷின் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நான் உங்களுக்கு 3 கொஷினை பேஸ் பண்ணி இங்கே நான் ஒரு 7 கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ இது ஒரு குவிஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த 7 கொஷின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆன்சர்ஸை லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் தம்ஸ் அப் பட்டனை ரைஸ் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.